ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 25வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க ஒரு பக்கம் நம்ம பூஷு மாட்டிட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட டாடா கேக்குறா, உன் கதைய பத்தி சொல்லு அப்படின்னு. போன விழுந்த அரசாங்கம் இருக்குல்ல, அந்த அரசாங்கத்தோட ராஜாவோட மூத்த பையனா, கிரவுன் பிரின்ஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ராஜாக்கு நான் கசன் வேணும் அப்படின்னு சொல்ல, ராஜாவோட மூத்த பையனா, பட்டத்து இளவரசனா, ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்ட அப்படின்னு டாடா கேக்குறா. அப்பா நிறைய தப்பான முடிவு எடுத்துட்டாரு, அதனால நிறைய மக்கள் கஷ்டப்பட்டாங்க. அதை கை கட்டி நான் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் அரசாங்கம் கவிழ்ந்ததுக்கு அப்புறமா நான் நேரா போயிட்டு எங்க பிரிவுல சேர்ந்துட்டேன். இந்த மாதிரி நான் சக்தியோட மக்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, பரவாயில்லையே இப்படி கூட யாராவது இருப்பாங்களா என்ன, என் மனசை மாத்துறதுக்கு பேசுறியா அப்படின்னு டாட்டா கேக்குறா. உன் மனசை மாத்தணுங்கிற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு இடத்துல புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. நான் எப்படி பட்டத்து இளவரசன் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும், மக்களை காப்பாத்தணும்னு நீயும் அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு டாட்டா சொல்லிட்டு இருக்கா. உன் கையில இருக்கிற பிரேஸ்லெட்ல அப்படின்னு பூஷும் ஆரம்பிக்க, இத பத்தி பேசாத, நிறைய இதுல விஷம் இருக்குன்னு சொல்ல, விஷம் சில நேரத்துல மருந்தாவும் இருக்கும், உனக்கு தெரியாதா அப்படின்னு பூஷு டக்குன்னு பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறான். டாட்டா என்ன பண்ற அப்படின்னு திரும்பி பார்க்க, என் உடம்புல பவர் அப்படியே தான் இருக்கு, கால் தான் உடைஞ்சிருக்கு. நான் உன்னை சரி பண்ணிட்டேன் அப்படின்னா நீ நேரா கிளம்பி மேல போயிட்டு நீ உன் உயிரை காப்பாத்திக்கலாம். என்னால இன்னொரு உயிர் சாகுறத விரும்பல. அதுக்கும் மேலே நீ நிறைய தப்பு பண்ண அப்படின்னு வச்சுக்கோயேன், அங்க மேல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. நான் உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு அவன் காப்பாத்திட்டு இருக்கான். எங்க தங்லி அப்புறம் நம்ம ப்ளூ மாஸ்டர் எல்லாருமே நம்ம பூஷுவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தங்லி சொல்லிட்டு இருக்கான், அவருக்கு கண்டிப்பா எந்த ஆபத்தும் வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அப்ப நேரா சீயும் ஓடி வரான். என்னை விட்டு யாரை கேட்டியா போருக்கு போனீங்க அப்படின்னு கேட்க, தங்லி பாக்குறான். சீயும் கூட நான் தனியா போய் பேசணும் அப்படின்னு நேரா அவனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சீயும் தங்லியும் தனியா ஒரு மாடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. போன காரியம் என்ன ஆச்சுன்னு தங்லி கேட்க, சூப்பரா முடிஞ்சது. நான் பிளாக் மார்க்கெட்டுக்கு போனேன்னா என் கூட யார் தெரியுமா வந்தா அப்படின்னு கேட்க, யாரு இந்த இன்ஜினியரா அப்படின்னு தங்லி கேக்குறான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சீயோன் ஷாக் ஆயிட்டு, நீ அவனை வேணா கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், ஆனா கூட ஒருத்தன் வந்தான், அவன் நீ கண்டே பிடிச்சிருக்க முடியாது, ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தான், அவன் இந்த இன்ஜினியர் கிட்ட பேசிட்டு இருந்தான், ரிவர்ஸ் ட்ரீம் அப்படி அப்படின்னு. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த உள்ள இருந்தானே, அதான் அந்த பிளாக் மார்க்கெட் ஓனர் சாய், சரியான பைத்தியக்காரன், எனக்கு கொல்றதுக்கு ட்ரை பண்ணா தெரியுமா, ஆனா நான் விடுவேனா, பயங்கரமா என் திறமையை யூஸ் பண்ணி எங்க எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன்னு சீயோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையனை பத்தி பேசுனதும் தங்லி மறுபடியும் யோசிச்சு பாக்குறான். அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல, லூயன் தான் ஹெட்னு சொல்லிட்டு, லூயனுக்கு மேல யாரும் இருக்காங்க, அவங்க லூயனை அவன் பொறுப்புலதான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி நம்ப வச்சு அவனை உள்ள சேர்த்திருக்காங்க. லூயன் ஒரு முட்டாள்னு திட்டிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறான். சீவன் பாக்குறான், சரியா தங்லி நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ இவன் கூட பேசிட்டு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். இன்ஸ்பெக்டர் நேலா உள்ள வந்துட்டு தங்லி கிட்ட, நான் உன கத்தியால குத்துனேன், நீ என்னை பத்தி ஏன் யாருக்கிட்டையும் காட்டியே கொடுக்கல அப்படின்னு கேட்க, அது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, நீ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஆளை பழி வாங்க வந்துட்ட, அதுக்கு நான் என்ன பண்றது, பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எது சரி எது தப்புன்னு தெரியாதுன்னு சொல்ல, நான் உன்னை எதிரியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, இதுதானே உன்னோட வாள் அப்படின்னு தங்லி அதை கொண்டு வர, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறான். இந்த வாளுக்கு நிறைய சக்தி இருக்கு, இதை என்னைக்கு யூஸ் பண்ண கத்துட்டு இதோட பவரை நீ ரிலீஸ் பண்றியோ அப்பதான் உன்னை நீ மனுஷனே சொல்லிக்கலாம். அது வரைய என்னை மன்னிச்சுட்டேன் மன்னிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது, பார்த்து இருந்துக்கோ, நான் உன்னை மனுஷனாவே கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து கூலா கிளம்பிடுறான். இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமா அவமானமா இருக்கு, தப்பான ஒரு ஆளை பழி வாங்கறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, நம்ம கண்ணுல இருந்து கண்ணீரா அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. இங்க ஒரு பக்கம் தங்லி நேரா கிளம்பி மறுபடியும் மாஸ்டரை பாக்குறதுக்கு போறான். மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, ஏதாவது டாக்டர் பாக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. எந்த டாக்டரை போய் பாக்குறது, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்ல, இல்லங்க ஒரு டாக்டர் ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க அவங்கள போய் பாருங்க, அவங்கள மட்டும் நம்ம இங்க கூட்டு வந்தோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஷூடு அவங்க பேரு அப்படின்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா இங்க பனிவீரனை காட்டுறாங்க. பனிவீரனுக்கே சளி பிடிச்சிருக்கு போல, என்னடா இது கண்ணிக்கு ரொம்ப ஓவரா பனியா இருக்க மாதிரி இருக்கு, சில்லுன்னு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க நம்ம தங்லியும் மாஸ்டரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது மாஸ்டர் குட்டி குட்டி பசங்களெல்லாம் பார்த்துட்டு, நல்லா சாப்பிட்டீங்களா, ஓடி போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டு இருக்காரு. அந்த குட்டி பசங்களும் அங்கிருந்து ஓடிட்டு இருக்காங்க. தங்லி சிரிச்சிட்டு இருக்கான். நீ மாஸ்டர் பார்த்துட்டு, இந்த பிள்ளைங்களெல்லாம் நான் எப்படி சின்ன பிள்ளைங்களா பாக்குறேனோ அதே மாதிரிதான் சுஞ்சியும், இப்ப பாருங்களா அவள அப்படின்னு. சுஞ்சி வெளியே வாமா அப்படின்னு மாஸ்டர் கூப்பிட, இல்ல மாஸ்டர் நான் தூங்க போறேன் அப்படின்னு சமாளிக்கிறா. வச்ச சாப்பாடு அப்படியே சாப்பிடாமலே இருக்கு. மாஸ்டர்
தங்கிலியை பாக்குறாரு. நீங்க நாளைக்கு இந்த டாக்டரை பார்க்க கிளம்புறீங்க, அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்ன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம தங்கிலி சொல்லிடுறான். தங்கிலி போய் கதவை தட்டுறான். சாப்பாடை வச்சுட்டு போங்க அப்படின்னு மறுபடியும் சுஞ்சி உள்ள பயந்துட்டே நடுங்கிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்க, சுஞ்சி கதவை தர அப்படின்னு தங்கிலி சொல்றான். தங்கிலியோட குரலை கேட்டதுக்கு அப்புறமா அவளால திறக்காம இருக்க முடியல. வேகமா வந்து கதவை திறந்துட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. தங்கிலி சாப்பாடை கொடுத்துட்டு உள்ள வரான். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தான், நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க, எந்த மூஞ்ச வச்சுட்டு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வரதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, அதனாலதான் நான் வரல அப்படின்னு சொல்ல தங்கிலி பாத்துட்டு இருக்கான். நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, நீ ஒரு செட்ட ஆளுங்களை கூட்டிட்டு கெட்டவனை பிடிக்கணும்னு போன, ஆனா அந்த பசங்களுக்கு எல்லாம் ஆபத்து வரும்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் காப்பாத்தி விட்டுட்டு நீயே மாட்டிக்கிட்ட. இப்படி பார்க்கும்போது நீ பண்ணது ஒரு தியாகம் தான். நம்ம ஆளுங்கள்ல நீ ரொம்ப முக்கியமான ஆளு, அதனால உன்னை காப்பாத்துறதுக்கு சில இழப்புகளை சந்திச்சா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுமா, தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல, நீங்க எப்பவுமே இப்படிதான் அட்வைஸ் பண்ணுவீங்க, அதனால எனக்கு வந்து சமாதானமாவே இல்ல அப்படின்னு சுஞ்சி சொல்றா. என்னை விட இந்த விஷயத்துல அட்வைஸ் பண்றதுக்கு பெஸ்டான ஆள் யாரும் கிடையாது. நானும் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், ரிவர்ஸே பண்ண முடியாத ஒரு தப்பு. ஆனா அதுக்குள்ள நம்ம முழுகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் நம்மளால வெளியே எடுத்துட்டு வர முடியாது. அதனால நம்ம கண்டிப்பா அடுத்தவங்க சிரிச்சா சிரிச்சுட்டு போறாங்க, கண்டுக்காம விடு. உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவர் இருக்குல்ல, அதை வெளியே கொண்டு வா. அடுத்து நீயே இந்த இடத்துக்கு ஒரு நல்லது பண்ணும்போது எல்லாரும் மறுபடியும் உன கை பார்த்து வணங்கதான் செய்வாங்கன்னு சொல்ல, நான் அதை எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சுஞ்சி சொல்றா. சுஞ்சிய தங்கிலி ஒரு சிலை செஞ்சு கொடுத்தான்ல, அது அங்க இருக்கு. அதை எடுத்து இந்த பொண்ணுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது, ஆனா இந்த பொம்மை பொண்ணு இருக்கால அந்த சுஞ்சியை நான் பார்த்தேன். அப்போ அவளுக்கு நல்லாவே எல்லா விஷயமும் தெரியும், அதை கையில கொடுத்துட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் தங்கிலி அப்படின்னு சுஞ்சி அவன் போன இடத்த பார்த்து சொல்லிட்டு இருக்கா அமைதியா. ஒரு மாதிரி மறுபடியும் போன நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் இந்த அலகை மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல, அதான் அந்த கெட்ட குரூப்ல அவங்க எல்லாம் வந்துட்டு பூனையை பிடிக்கிறதுக்கு அந்த எரும மாடு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பையன் அங்க வந்துட்டான். இங்க இருக்கிற எந்த ஒரு இலையையும் கூட பிரிக்க கூடாது, பிரிச்சா உங்க உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு திட்ட ஆரம்பிக்க, எல்லாரும் எப்படி அந்த கோஸ்ட் இருக்கான்ல அவனை மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்களோ அதே மாதிரிதான் இவனையும் கூப்பிட்டு வணங்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே மனசாட்சி மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி போல. இங்க உள்ள பார்த்தா கோஸ்ட் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் உள்ள போயிட்டு தோக்க போற போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கோஸ்ட் சொல்லும் போதே கரெக்டா அங்க லூயன் உள்ள போயிடுறான். நான் விட்டு போன கேம் தான், நான் மீதிய கண்டினியூ பண்றேன் அப்படின்னு லூயன் உட்கார்றான். கேமுக்கு பைத்தியக்காரத்தனமா நம்ம விளையாடணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு இந்த கோஸ்ட் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் கவலைப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்காத, தங்கிலி ஒரு வேலை ஜெயிச்சிருக்கலாம் அந்த பொண்ணு கூட்டு போயிட்டு, ஆனா அவங்கள்ட்டையும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு, நிறைய பேருக்கு உடம்பு வீணா போயிருக்கு, அதனால இதுல நானும் ஜெயிச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். ஆனா என்ன ஜெயிக்கிறது தோக்குறதுல எல்லாம் எனக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது, உணர்வுகள் எப்படி இருக்கும்னு எனக்கு மறந்து போய் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். லூயன் அமைதியா இருந்துட்டு, கண்டிப்பா நமக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு எண்ணம் வேணும், அப்பதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கேம்ல வின் பண்ணிட்டு ஓரமா போய் நின்னுட்டு, கோஸ்ட் நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல கோஸ்ட் பாக்குறான். தோத்து போயிட்டா எனக்கு மனசு வருத்தமா தானே இருக்கணும், ஆனா எந்த ஃபீலிங்கும் எனக்கு இருக்க மாதிரி தெரியலையே, ஆனா கேம்ல இன்ட்ரெஸ்ட் வச்சாதான் இன்னும் நல்லா விளையாட முடியுங்கிறது உண்மைதான் போல அப்படின்னு கோஸ்ட் நேரா லூயனை பார்க்க லூயன் பார்த்துட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க, இந்த இடத்த யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் மறுபடியும் பவர்ஃபுல்லா அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல, டாடா ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் அங்க சொல்லி அனுப்புறான். இங்க நம்ம தங்கி கூட பேசிட்டே வாங்கியும் வந்துட்டு இருக்கான். வாங்கி மறுபடியும் அவனோட இடத்துக்கு அடுத்த நாள் காலைல கிளம்ப போறான் போல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வெளியே வந்தது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்னு வாங்கியும் சொல்ல, அப்பப்ப இங்க வாங்க, எங்க கூட உட்காந்து பேசிட்டு இருங்க, நீங்க பண்ண ஹெல்ப் யாராலையும் மறக்க முடியாத ஒரு உதவி அப்படின்னு தங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். வாங்கி உடனே பார்த்துட்டு, நம்ம எல்லாம் ஒரே கூட்டணிங்கும் போது நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஆனா நீங்க முன்னாடியோட தங்கி ரொம்ப பெட்டர் ஆயிட்டீங்க, இப்போ உங்க மனசு திறந்து நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க இதயம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அடுத்தவங்க இதயத்துக்குள்ள போய் பாக்குறது தப்பாச்சு அப்படின்னு தங்கி சிரிக்கிறான். கரெக்டா அங்க பாத்துட்டு இருக்கும் போது இந்த குட்டி பையன் கல் இருக்கான்ல, அவன் எல்லாருக்கும் சாப்பாடு சீஷி எடுத்து வச்சிட்டு இருக்கா. மாஸ்டர் வர வரைய யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம ஷெங்கும் சீயும் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த மனுஷங்க இருக்காங்களே, அவங்களாலதான் நீங்க ரொம்ப ஓப்பன் அப் ஆயிட்டீங்க போல அப்படின்னு வாங்கியும் சொல்ல தங்கி சிரிக்கிறான். இங்க சாப்பாடு சீஷி சூப்பரா செய்வா, சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லங்க நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வாங்கியும் அங்க இருந்து கிளம்புறான். தங்கி வரத பார்த்து சீயும் நேரா கூட்டு போயிட்டு, யோ தந்திர நெறி வந்து உட்காரியா, எவ்வளவு தைரியம் தான் என் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போருக்கு போயிருப்ப, உனக்கும் எனக்கும் இதுக்கும் மேல ஒண்ணும் உள்ள முடிஞ்சிருச்சு, இனிமே 30 நிமிஷத்துக்கு நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, தங்கி சிரிச்சுட்டு என்ன பணிவீரன் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பணிவீரன் அங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு வந்துடுறான். இந்த ஆள் எப்ப வந்தாரு அப்படின்னு வேகமா நம்ம சீயூன் போயிட்டு தங்கி கிட்டே கேட்க, அரை மணி நேரம் பேச மாட்டேன்னா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சான்னு சென்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வாயை மூடுங்க, எனக்கு நான் மட்டும் எல்லாம் கணக்கு பார்த்து கேள்வி கேட்பீங்களே அப்படின்னு சீயூன் திட்டிக்கிட்டு இருக்கான். சிஷி சூப்பரா சமைக்கிறமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, நான் டாக்டர்கிட்ட கிளம்ப போறேன் அப்படின்னு தங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த கல்லு இருக்கால ஓடி வந்துடுறான். மாஸ்டர் அப்படின்னு நம்ம தங்கியோட கையை பிடிச்சிட்டு, நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ரொம்ப தூரம் போனோம், நீ வர வேண்டாம் அப்படின்னு தங்கி சொல்ல, ஷீஷி பாக்குறா. நீங்க போருக்கு போனப்ப அவன் ரொம்ப வருத்தப்பட்டான், கவலைப்பட்டான், கூட்டு போங்க அப்படின்னு சொல்றா.
உடனே பணிவீரன் பார்த்துட்டு ஏமா அந்த குட்டி பையன் மட்டும் தான் கவலைப்பட்டானா, வேற யாரும் கவலைப்படல அப்படின்னு கேட்க ஷீஷி லேசா அப்படி தலையை குனிஞ்சுக்கிறா. தங்லி பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல பணிவீரன் வந்துட்டு ஏண்டா தங்லி, உன்னோட உயிரை பத்தி கவலைப்படுற ஒரு சில பேர் உனக்கு கிடைச்சிருக்காங்க, அது நினைக்கும் போது உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல, இந்த ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு முன்னாடி இருந்தே இருக்காதுல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே தங்லி நேரா ஷீஷிய பாக்குறான். அவ தலை குனிஞ்சே இருக்கா. அடுத்து ஷென்ன பாக்குறான். அடுத்து நம்ம கல்ல சீயுன அப்படின்னு அத்தனை பேரையும் பார்க்க அவ்வளவு பேர் கண்ணுலயும் பாசம் தெரியுது. தங்லி சிரிச்சிட்டு சரி ஓகே எல்லாரும் சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க எல்லாருமே தங்லியோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தங்லி சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம வாங்கி கிட்ட அசிஸ்டன்ட் கேக்குறான், தங்லியோட போய் நைட்டு டின்னர் முடிச்சுட்டே வந்திருக்கலாம்ல, நமக்கு அவசரம் இல்லையே அப்படின்னு கேட்க, இல்ல இதுக்கும் மேல நான் உட்காந்துருந்தா தங்லிக்கு என்னால அட்வைஸ் பண்ணாம இருக்க முடியாது. தங்லி வழியில துடிச்சிட்டு இருக்கான், வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ரொம்ப முடியாத வலி இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே தங்லி டின்னரை முடிச்சுட்டு ரூம்குள்ள வரான். வாயில இருந்து அப்படியே ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். பார்த்தா அப்படியே அந்த சட்டையை எடுத்து கழட்டிட்டு பார்க்க உள்ள அப்படியே கத்தி குத்துன காயம் அப்படியே இருக்கு. ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. எனக்கு வர வர காயம் வேகமாவே ஆற மாட்டேங்குது அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி எல்லா பழசும் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. உள்ள இருக்கிற சீனியரோட இதயம் வர பவரை எக்கச்சக்கமா இழுக்க ஆரம்பிக்குது. அப்படியே மயங்கி அந்த இடத்துல விழுந்துடுறான். அடுத்த நாள் காலை ஆகுது. தங்லி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அத்தனை பேரும் நிக்கிறாங்க. கரெக்டா நம்ம தங்லி கதவை திறந்துட்டு வரான். தங்லியோட தலை முழுக்க வெள்ள முடியாயிடுது. இதை பார்த்துட்டு மாஸ்டர் சியூன் ஷென்னு அத்தனை பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சியூன் அதிர்ச்சியில ஒண்ணும் இல்லாம பாத்துட்டு இருக்க. அங்க பணிவீரனும் வந்துட்டு என்னடா உன் முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் சகஜதானே, உன் முடி கூட தான் வெள்ளையா இருக்குன்னு தங்லி சொல்ல, எனக்கு வயசு 300க்கும் மேல ஆச்சு, எனக்கு ஆகுறதும் உனக்கு ஆகுறதும் ஒன்னா அப்படின்னு கேட்டுட்டு பணிவீரன் அங்கிருந்து கிளம்புறான். மத்த யாரும் எதுவும் சொல்லாம அமைதியா பின்னாடியே போக மாஸ்டர் ஆனா ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்க சுஞ்சியோட ரூமுக்கு இந்த மாஸ்டரோட அசிஸ்டன்ட்லாம் குட்டி குட்டி மாஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு சுஞ்சி சாரிமா, உன பதவியில இருந்து தூக்குனது மட்டும் இல்லாம இந்த குட்டி ரூம் உனக்கு கொடுத்துட்டோம், இது எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீன்னு, நான் உங்க சும்மா விடக்கூடாது, வா உன வேற ரூமுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு அவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம தங்லி பணிவீரன் எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்கல்ல, ஷீஷியும் அந்த கல் இருக்காங்களா அவங்க மட்டும் கொஞ்சம் வேகமா முன்னாடியே போயிட்டாங்களா. அவங்க வேற பாதை வழியா வந்துட்டு இருக்காங்களா. கரெக்டா தங்லி எங்க ஒரு பனி இடத்துல பாத்துட்டு இந்த கல்ல பாருங்களேன், இது பெரிய மதில் சுவரோட கல்லுன்னு சொல்ல, மதில் சுவரோட கல்லெல்லாம் இப்படி சாதாரணமா உடைஞ்சிருக்குமா, அதுவும் இப்படி நடு காட்டுல எங்கேயாவது மதில் சுவரோட கல் இருக்குமா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அப்படின்னு பணிவீரன் வரான். கூமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராஜாங்கம் அந்த இடத்துல இருந்தது. அப்புறம் அவங்க நிறைய தப்பு பண்ணாங்கன்னு சொர்க்கத்துல இருந்து ஏதோ நெருப்பு வந்து அந்த கிராமத்தையே அழிச்சுட்டு தான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, நெருப்பு எப்படியாவது வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் உடைக்குமா அப்படின்னு செய்யும் கேக்குறான். புனித நெருப்பு உடைக்கும்ல அப்படின்னு ஷென்னு சொல்லிட்டு இருக்க, புனித நெருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இங்க இருந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்னு தங்லி கூட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சுஞ்சியை கூட்டு போயிட்டு ஒரு பெரிய இடத்துல தங்க வச்சுட்டு அந்த மாஸ்டர் இருக்கார்ல, சாரிமா அவனை தப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னை காப்பாத்துறதுக்கு மாஸ்டர் குறை எதுவும் சொல்லலையா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. மாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சாருதான், ஆனா தங்லி தான் அவ எங்க குடும்பத்துல ஒருத்தி, அவ ரொம்ப முக்கியமான பொண்ணு, இந்த இடத்துல அவ இருந்தாதான் அடுத்தடுத்த வேலை எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு தங்லி உங்களை காப்பாத்துறதுக்கு வந்தாரு. ஏமா என்னமா ஆச்சு, நீ யார் சொல்லிட்டு நீ இப்படி குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியலையேன்னு அவர் பேச ஆரம்பிக்க, அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.